ஆவியானவர் உங்கள் நடுவே நிலை கொண்டிருப்பார். இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஊழியத்துல ஆவியானவருடைய ஊழியம்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆகவே மகிமை காணப்படும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு சபையின் மூலம் காணப்படுகிற மகிமைகளே யார் ஊழியம் செய்கிறது என்று கேட்பேன். ஆவியானவர் ஊழியம் செய்கிறார் என்று சொல்ல வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையிலே காணப்படுகிற மகிமைகளே ஊழியம் செய்கிறது யார்? ஆவியானவர். கரத்தை உயர்த்தி, என்னுடைய பகுதி என்ன, உங்கள் பகுதி என்ன? மகிமை காணப்பட வேண்டுமா? ஆவியானவரோடு சேர்ந்து கொள்வது, ஆவியானவரோடு ஐக்கியப்படுவது. அங்கே ஆவியானவர் வானம் பூமி எல்லாவற்றையும் அசைக்கிறார். இந்த புதிய வெளிப்பாட்டு சபைக்கு வெளிப்படுகிற மகிமையிலே இயேசுவும் இருக்கிறதை பார்க்கிறோம். கரத்தை உயர்த்தி, சகல ஜனங்களால் விரும்பப்பட்டவர் வருவார். யாரை குறித்து? இயேசுவை குறித்து. அங்கே முந்தின ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது இது இருக்கிறதா? இல்லை. இங்கே உங்களை குறித்து, என்னை குறித்து, புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு. இந்த மகிமை காணப்படும் போது என்ன நடக்கும்? முதலாவது பிராஸ்பரிட்டி, இரண்டாவது பீஸ். முதலாவது செழிப்பு, இரண்டாவது சமாதானம். இங்க என்ன வாசிக்கிறோம்? பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. ஐயா, தேவனுடைய பிள்ளைய, உங்களுக்குள்ள மகிமை இருக்கு. உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே தேவன் தம்முடைய குமாரனுடைய மகிமைய, தம்முடைய குமாரனுக்குள் வைத்திருக்கிற மகிமைய, பிந்தின ஆதாமுக்குள் வைத்திருக்கிற மகிமைய அவர் பாடுக்குள்ள உபத்திரவத்தில் பூர்ணப்படுத்தினதுக்குள்ளே அந்த மகிமையை உங்கள் ஆவியிலே வைத்திருக்கிறார். உங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி தேவ நீதி மாத்திரமல்ல, உங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே தேவ மகிமை, தேவ மகிமை உங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே இருக்கிறது. இது காணப்படும். அப்ப என்ன அர்த்தம்? உங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில தேவ மகிமை இருக்குன்னா உங்க உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்குள்ள செழிப்பும் இருக்கிறது, பொன்னும் இருக்கிறது, வெள்ளியும் இருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே இருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து, இதை நீங்கள் புரிந்து, இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்குள்ள தேவ மகிமை இருக்கு. அந்த மகிமைக்குள்ள எனக்கான செழிப்பு இருக்கிறது. அந்த மகிமைக்குள்ள எனக்கான சமாதானம். என்னதான் வெளியே நடந்தாலும் ஒருவரும் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம் இயேசு செய்து முடித்ததுக்குள்ள எனக்குள் இருக்கு என்பதை நீங்கள் புரியதான் அந்த சமாதானம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யும். பிரச்சனையில உங்கள் சமாதானம் பாதிக்கப்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீர்கள். கரத்தை உயர்த்தி, உங்களுக்குள் இருக்கிற மகிமைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்பேன். செழிப்பு இருக்கு, சமாதானம் இருக்குன்னு சொல்லணும். உங்களுக்குள் உங்கள் ஆவியில இருக்கிற மகிமைக்குள்ள என்ன இருக்கு? செழிப்பு இருக்கு, சமாதானம் இருக்கிறது. இட்ஸ் தேர். Prosperity is there in the spirit. Peace is there in the spirit. In the spirit, man. That's already through the finished work of Jesus. Father in heaven deposit His prosperity, His peace in your spirit, man. கரத்தை உயர்த்தி Hallelujah. 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 இப்பதான் முக்கியமான வெளிப்பாட்டுக்கு வர போறேன். அங்க ஆசரிப்பு கூடாரத்துல மகிமை ஒண்ணு. இரண்டாவது எங்க மகிமை? தேவாலயத்துல மகிமை. மூணாவது பிந்தின ஆலயத்துல மகிமை. இப்போது உங்களுக்கு
எனக்கு இருக்கிற மகிமை ஒரு பவர்ஃபுல் வசனத்தை காமிக்க போறேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம். இது எல்லாரும் எடுக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். கொலோசையர் 1:27. 1 2 3 எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்கிறோம். கொலோசையர் 1:27. 1 2 3 வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஓகே, உங்க கைய வலது கரத்துங்க வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பது ரகசியம். இந்த எனக்குள் என்று சொல்லும் போது என்ன? ஆவியில, உங்கள் ஆவியில, உங்க உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில, உங்கள் ஆவியின் மனுஷன் இல்ல, உங்கள் உள்ளான மனுஷன் இல்ல. கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? மகிமையின் நம்பிக்கையாக என் ஆவியில கிறிஸ்துவானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதத்தான் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். அங்க கூடாரத்துல, அடுத்தது ஆலயத்துல, அடுத்தது நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்துல, இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்கு உள்ளே, உங்கள் ஆவியில, உங்கள் ஆவியோட மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன், நீங்க டெய்லி கன்ஃபஸ் பண்ணா போதும். என் ஆவி தேவ நீதி, என் ஆவி தேவ மகிமை. அடிக்கடி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வேலை செய்யறப்ப சொல்லுங்க, வேலைக்கு போறப்ப சொல்லுங்க, வீட்டுல படுத்து இருக்கிறப்ப என் ஆவியின் மனிதன் தேவ நீதி உடைய ஆவியின் மனிதன், என்னுடைய ஆவியின் மனிதன் தேவ மகிமை உடைய ஆவியின் மனிதன், என் ஆவிக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக என் ஆவிக்குள்ள இருக்கிறார். இத சென்ஸ் பண்ணி நீங்க வாழ 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 எல்லாமே உங்களுக்கு சுலபமாயிரும். இத சென்ஸ் பண்ணி வாழ 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 உள்ள இருக்கிறது எல்லாம் வெளியே காணப்படும். ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மை, உங்களை ஆசீர்வதித்து விட்டார். இந்த ஆசீர்வாதம் இப்போது நான் சொன்ன வெளிச்சத்துக்குள்ளேயே நீங்கள் மனதை வச்சு நீங்க நன்றி சொல்லி இந்த அடையாளத்தை உங்க வாயினால் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அது காணப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க மனசுல எதை வைக்க சொன்ன? மகிமை காணப்படுதல். வலது இடப்புறம் பார்த்து சொல்லுங்க, மகிமை காணப்படுதல். சொல்லுங்க, மகிமை காணப்படுதல். கைய வைங்க. எனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிற மகிமைக்குள்ள, எனக்குள் இருக்கிற தேவநீதிக்குள்ள வேதத்தின் ஆசீர்வாதம், சுதந்திரம், அற்புதம், அடையாளம், கீர்த்தி, புகழ்ச்சி, விருத்தி எல்லாம் காணப்படும். நான் பார்க்கிறேன். நான் இப்ப விசுவாசத்துல பார்க்கிறேன், நான் ஆவியில பார்க்கிறேன், எழுத்துல பார்க்கிறேன். இனிமே ரொம்ப சீக்கிரமா நிஜமா நிஜமா பார்க்க போறேன். ஏனென்றால் என் தேவன் நிஜம், தேவனுடைய வார்த்தை நிஜம். அவர் சிலுவையில மரித்தது, உயிர் தெழுந்தது என் ஆவியில் இருக்கிறது நிஜம். முதல்ல நிழல் ஐயா, இரண்டாவது நிஜம் ஐயா. முதலாவது நிழல் ஐயா, இரண்டாவது பொருள். ஆமென். ஹல்லேலூயா. மகிமை காணப்படும். இப்ப ஈஸியா உங்களுக்கு அடையாளத்தை காமிச்சிட்டு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த
ரகசியம். இப்ப இந்த கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டார். கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டோன அந்த மகிமை காணப்பட்டத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கடைசியில தீர்க்க தரிசனத்தோட முடிக்க போறேன். டைம் எவ்வளவு பெர்மிட் ஆகும்னு தெரியல. ஓகே, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், முக்கியமான வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்தவங்க எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்து வாசிக்கணும். 1. பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் மகிமையை கண்டோம். மகிமைன்னு சொல்லுவேன், கண்டோம் சொல்லணும். மகிமையை 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 மகிமைன்னு சொல்லுவேன். நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும். மகிமை எதுக்குள்ளதான் மகிமையை கண்டார்கள்? இதுக்குள்ளதான் மகிமையை மக்கள் பார்க்க முடியும், தேசம் பார்க்க முடியும், ராஜாக்கள் பார்க்க முடியும், உங்களை பகைச்சவங்க பார்க்க முடியும். இதுக்கு வெளியே மகிமையை யாரும் பார்க்க முடியாது. நான் வார்த்தையை கொண்டு பேசி வருகிறேன். பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அப்போ உங்களுக்குள்ள முதலாவது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார்னு சொன்ன. இரண்டாவது, நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த ஆவியில இருக்கிறார். ஆகவே மகிமைய யோவான் அப்போஸ்தலன் எப்படி பார்த்தானா? அவர் கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அப்ப கர்த்தருடைய சபை, புதிய ஏற்பாட்டு சபை, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து வாழும் போது மக்கள் மகிமையை காண்பார்கள். கரத்தை உயர்த்தி, ஐயா இந்த பிரமாணம் அதுல மகிமை இருந்துச்சு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், அது ஒளிந்து போகிற மகிமை, ஒளிந்து போகிற மகிமை. மோசே மகிமையை காண்பித்தருளும் என்று சொன்னான். முழுமையா பார்க்கல, கண்மலையில ஒளிச்சு நான் கடந்து போவேன், என் பின்னால பார் என்று சொன்னார். ஆனால் தேவன் உங்களுக்கு எனக்கும் தம்முடைய குமாரனை முழுமையாக வெளிப்படுத்தி விட்டார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவரை முழுமையா எப்படி வெளிப்படுத்தினார்? கிருபையினால சத்தியத்தினாலே வெளிப்படுத்தினார். அதே அதிகாரத்தில் கீழே வாசிக்கிறோம், மோசேயின் மூலம் பிரமாணம் வெளிப்பட்டது, இயேசுவின் மூலம் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. இந்த மிக்சிங், இந்த நியாயப்பிரமாணம் மிக்சிங் ஆச்சுனாலே வேதம் சொன்ன மகிமையை தேசம் பார்க்க முடியாது. டோன்ட் மிக்ஸ் வித் சச் பீப்புள். அப்பேற்பட்ட ஆட்களோட மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை எஃபெக்ட் பண்ணிரும்.